நாள் ஈர்ப்பு விதி வழிகாட்டி. நீங்கள் ஈர்ப்பு விதியை, லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தத் தொடங்கும் போது உங்கள் கனவு வாழ்க்கையை அடைய பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் ஆகும் என்று தோன்றலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த படிகளை பின்பற்றினால் 7 நாட்களிலேயே மாற்றங்களை கவனிக்கத் தொடங்கலாம். நாளொன்று எதை விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கவும், நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள். ஆரம்பத்தில் சிறிய இலக்கை தேர்ந்தெடுத்து உங்கள் கனவுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கத் தொடங்குங்கள். நாள் 2, கற்பனை செய்தல், விஷுவலைசேஷன். கற்பனை செய்தல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாகும். நீங்கள் விரும்பும் 3 சூழ்நிலைகளை எழுதுங்கள். அவற்றை மனதில் கற்பனை செய்வது உங்கள் விருப்பத்தின் மீது கவனம் செலுத்த உதவும். நாள் 3, நேர்மறை உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். உங்கள் இலக்குடன் தொடர்புடைய சில நேர்மறை உறுதிமொழிகளை உருவாக்கி எழுதுங்கள். முடிந்த போதெல்லாம் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உதாரணம்: என்னால் முடியும். நான் என் இலக்கை அடைந்து கொண்டிருக்கிறேன். நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கின்றன. நாள் 4, செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேற நீங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறை நடவடிக்கைகள் என்ன என்பதை சிந்தியுங்கள். உங்கள் இலக்கை அடைய செயல்படுவது மிகவும் முக்கியம். நாள் 5, பிறருக்கு உதவுங்கள். நாம் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அதுவே நம்மிடம் திரும்பி வரும் என்ற பழமொழியைப் போல மற்றவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள். நல்ல செயல்கள் செய்வது நேர்மறையான மனநிலையை அதிகரிக்க உதவும். நாள் 6, நேர்மறையாக இருங்கள். எதிர்மறையான சுய பேச்சும் மற்றவர்களின் கருத்துக்களும் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பலாம். எனவே நேர்மறையாகவும் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தியும் இருங்கள். நாள் 7, அறிகுறிகளையும் வாய்ப்புகளையும் கவனியுங்கள். 7ஆம் நாள் வரும்போது உங்கள் இலக்கை நோக்கி செல்ல உதவும் புதிய வாய்ப்புகளையும் அறிகுறிகளையும் கவனிக்க தொடங்குங்கள். முக்கிய குறிப்பு: ஈர்ப்பு விதி என்பது ஒரு நம்பிக்கை, சுய முன்னேற்ற கருத்து. இலக்கை அடைய நேர்மறையான சிந்தனையுடன் உண்மையான முயற்சியும் திட்டமிடலும் அவசியம்.